ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் வரக்கூடிய 29/3/2025 அன்றைய தினம் சனி பெயர்ச்சி நடைபெற இருக்கின்றது. திருக்கணித பிரகாரம் சனி பெயர்ச்சி என்பது 2.5 ஆண்டு காலம் பொறுத்து வரக்கூடிய ஒரு விஷயம். அதை மக்கள் அனைவரும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. எந்த பயிற்சியை விட சனி பயிற்சி தான் ரொம்ப எதிர்பார்த்திருப்பாங்க. நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பயிற்சி அதுவே தான் ஆகும். அப்படிப்பட்ட அந்த சனி பகவானுடைய பயிற்சி இந்த தடவை மிகுந்த விசேஷமாக சொல்லப்படுகிற அளவிலே இருக்க போகிறது. ஏனென்றால் இது நாள் வரைக்கும் சனி பகவான் கும்பராசியிலே தன்னுடைய சொந்த வீட்டிலே இருந்து பயிற்சி ஆகும் பொழுது மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். மீனராசி என்பது குருவோடைய வீடு. குரு அவருக்கு பகை கிடையாது, நட்பு தான். அதன் பிரகாரம் அன்றைய தினம் சனிக்கிழமை வருவதும் மிகுந்த விசேஷமான பலனை தரக்கூடியதாக இருக்கும். அன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரம் வருகிறது. அதுவும் சனியோட நட்சத்திரம் தான். இது மேலும் சனிக்கு பகவானுக்கு வலுவை கொடுக்கிறது. அவர் மீனராசியில் இருந்து கொண்டு 3, 7, 10 ஆகிய இடங்களை பார்வையிடப் போகிறார். அது வரிசையாக ரிஷபம், கன்னி, தனுசு இந்த 3 ராசிகளுமே தான் இருக்கும் இடத்திலிருந்து பார்க்க போகிறார். அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த சனி பகவான் மீனராசிக்கு வந்த பிறகு என்னென்ன பலன்கள் ஏற்பட போகின்றது என்பதை பொது பலன்களாக இப்பொழுது பார்க்க இருக்கும். சனி பகவான் மந்தகதியிலே இயங்கக்கூடியவர். அவர் எப்பொழுதுமே ஒரு பயிற்சியாக ஒரு ராசியில் வந்து அமர்ந்த பிறகு சுமார் 6 மாத காலத்திற்கு அப்போதான் அவருடைய முழு பலனையும் கொடுப்பார். அவர் எப்பவுமே தாமதமாகவும் மந்தகதியிலுமே தான் இயங்கக்கூடியவர். அவருக்கு மந்தன் என்ற பெயரும் உண்டு. எனவே அப்பேற்பட்ட அந்த சனி பகவான் மீனராசியில் வந்து அமரும் போது குருவோட வீடாக சொல்லப்படும். சுபத்துவம் மிகுந்த கிரகமாக விளங்கக்கூடிய தேவ குருவாக விளங்கக்கூடிய குரு வீட்டில் வந்து அமர்கிறார். அப்போ என்ன பண்ணுவார்? நல்லவர் வீட்டில் இருக்கும்போது நல்லது மட்டும்தான் செய்வார். தீய பண்களை குறைத்து கொள்வார். இது பெரிய சந்தோஷம் இல்லையா உங்களுக்கு? அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மீனராசியிலே அவர் இருக்கும் பொழுது என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறதுன்னு பார்த்தால், மீனராசி என்பது நீராசியாக சொல்லப்படுகிறது. எனவே அவர் அந்த மீனராசியிலே இருக்கும் காலத்திலே நிறைய வெள்ளப்பெருக்கு ஏற்படும், மழை பொழியும், மக்களுக்கு தேவையான பொருட்களுடைய கிடைக்கக்கூடிய விவசாயம் செழிக்கும். சனி பகவான் விவசாய கிரகம் என்று கூட சொல்லப்படுகிறார். அதனால் விவசாயம் கண்டிப்பாக செழிக்கும். அது இல்லாமல் மீனராசியில் அவர் விட்டிருக்கும் பொழுது குருவுடைய தன்மையும் எடுத்துக்கொள்வார். அப்பொழுது குருவுடைய தன்மை என்ன? தனகாரகன், புத்திரகாரகன், ஆலோசகர் இப்படிலாம் சொல்லப்படுகிறார். குருவாக இருந்து வழிநடத்தி செல்பவர் இப்படியெல்லாம் சொல்லப்படுகிறார் குரு பகவான். அந்த தன்மையும் அவர் எடுத்துக்கொண்டு நீதி, நேர்மை, சத்தியம் எல்லாத்தையும் நிலைநாட்டுவார். சரியான இருப்பார். மக்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிமுறைகளை காட்டுவார். அரசாங்கத்தினார் மூலமாகவும் நீதித்துறையில் நீதிபதிகள் மூலமாகவும் சரியான தீர்ப்பு கிடைக்கும். இதனால் வரைக்கும் தாமதமாக இருந்திருக்கலாம், சரியான தீர்ப்பு கிடைக்காமல் இருக்கலாம். இனி வருங்காலிலே நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்பதை எதிர்பார்க்கலாம். தப்பு செய்தவர்களுக்கு தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். அது இல்லாமல் பெண்கள், குழந்தைகள் வகையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இதனால் வரைக்கும் அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க. எங்கு பார்த்தாலுமே பெண்கள், குழந்தைகள் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அடிக்கடி துயரமான சம்பவங்கள் நிகழ்கிறது. இதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதையெல்லாமே குறைந்துவிடும். அதற்கான பாதுகாப்பு பலப்படுத்தப்படும். சட்டம் தன் கடமையை செய்யும். ஆள்பவர்கள் நல்ல முறையிலே மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார்கள். இதெல்லாமே நடக்க போகுது. அது இல்லாமல் அவர் பார்க்கும் ராசிகளாகிய ரிஷபம், கன்னி, தனுசு, ரிஷபராசியை 3ஆம் பார்வையாக பார்வை செய்கிறார். அப்பொழுது அந்த ரிஷபராசிக்குரியவர் சுக்கிரன். அவர் சனி பகவானுக்கு நட்பு கிரகம்தான். எனவே ரிஷபராசியை பார்ப்பதனால் நல்ல சுகபோக வாழ்க்கையும் தரக்கூடியவராக விளங்கப் போகிறார். சுகபோக வாழ்க்கை என்றால் என்ன? வீடு, மனை, வாகனம், நல்ல ஒரு வசதியான வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் கிடைப்பது, பண தேவைகள் பூர்த்தியாவது, இதெல்லாம் தான் சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட அந்த வாழ்க்கையை தருவதற்குமாக அவர் காரணகர்த்தாவாக ஆகிறார். அடுத்ததாக நல்ல ஒரு குணத்தை மக்களிடையே கொடுக்கக்கூடியவராகவும் விளங்குகிறார். அந்த பார்வையின் பலனாக மக்கள் பிடிவாத குணத்தை விட்டு தப்பு செய்பவர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து நடந்து கொள்வார். அடுத்ததாக கன்னிராசியையும் பார்வையிடுகிறார். கன்னிராசியை பார்வையிடும் போது அந்த ராசியுடைய அதிபதி புதனும் நட்பு கிரகம்தான். அப்பொழுது கன்னிராசியை பார்ப்பதினால் நேரடி பார்வையாக பார்க்கிறார். அப்பொழுது பெண்கள், குழந்தைகள் கண்டிப்பாக நலம் பெறுவார்கள். கல்வியிலே நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும். புதிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்படும். அதை ஏற்று மக்கள் பின்பற்றி வருவார்கள். இதில்லாமல் கல்வியிலே மட்டுமல்ல, அறிவியலும் கல்வியை சார்ந்ததுதான். அசுரத்தனமான வளர்ச்சி இருக்க போகிறது. புதியதான கண்டுபிடிப்புகள் ஏற்பட போகிறது. இது எவ்வாறு எனில் நீர் மூலமும் ஆகாய மூலமும் கண்டுபிடிப்புகள் நிறைய நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல வந்தால்
இப்போது சமீப காலமாக கேட்டிருப்பீங்க, ஏர் டாக்ஸின்னு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏனென்றால் சாலையிலே நிறைய டிராஃபிக் ஜாம் ஆகுது, வாகனங்கள் விரைவாக செல்ல முடியவில்லை. ஒரு அவசரம் ஆபத்து என்று சொல்லும் பொழுது இந்த ஏர் டாக்ஸி கண்டிப்பாக பயனளிக்கும். இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் தான் அதிகமாக இந்த வருடத்தில் வரப்போகிறது. அது இல்லாமல் விவசாயம் செழிப்பதற்கு முன்னான கண்டுபிடிப்புகளும் அதில் ஈடுபட்டு நவீன விவசாயம் அப்படின்ற முறை புகுத்தப்பட்டு அதுவும் நல்லபடியாக வரப்போகுது. அதுவும் அல்லாமல் அனைத்து மகளிருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் தேவையான நல்ல ஒரு வாய்ப்புகள் உருவாகும். அவர் சந்தோஷமாக இருப்பாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். எல்லோரும் ஒற்றுமை உணர்வுடன் போராடி வருவார்கள். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அடுத்ததாக 10ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார். அதுவும் குருவுடைய வீடு தான். அப்பொழுது அந்த தனுசு ராசியை பார்ப்பதினால் 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது இதுநாள் வரைக்கும் வேலை இல்லாமல் இருந்தவர்கள், உழைப்பையே நம்பி இருந்தவர்கள், நல்ல உழைப்பு கொடுத்தும் அதுக்கு தேவையான உயர்வு இல்லையே அப்படின்னு இருந்தவங்களாம் நல்ல நிலைமைக்கு வருவாங்க. உத்தியோகஸ்தர்கள் மேன்மை அடைவார்கள். அது இல்லாமல் உடல் உழைப்பை விரும்பி ஏற்றுக்கொள்பவர்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும். அவர்களுக்கு எல்லாருமே உதவி பண்ணுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அந்த துறை நவீனப்படுத்தப்பட்டு இப்போல்லாம் வந்து இன்சூரன்ஸை எல்லாருக்கும் கொடுக்கறதில்ல. அதெல்லாமே இப்போ கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் இந்த வருஷத்தில் நிறைய பேருக்கு வரப்போகுது. குழந்தைகள்லேருந்து முதியோர்கள் இருக்கும் அந்த இன்சூரன்ஸ் வரப்போகுது. முக்கியமான நேரத்தில் விபத்து, ஆபத்து, உடல்நிலை சரியில்லாமல் நேரத்தில் அது கண்டிப்பாக கிடைக்கும் அளவிற்கு பயன்படுத்தப்பட போகிறது. அதுவும் இல்லாமல் ஆயில், அயன், அதை இரும்பு சம்மந்தப்பட்டது, எண்ணெய் சம்மந்தப்பட்டது, இந்த வகையிலுமே நல்ல வளர்ச்சி உடையக்கூடிய அம்சமாக இருக்க போகுது. இதெல்லாமே விட நம் நாடு உயர்ந்து நிற்கக்கூடும். எந்த விதத்திலுமே மற்ற நாட்டுக்கு சரிசமமாக இருக்கக்கூடிய ஒரு விசேஷ தன்மை உள்ளதாக இருக்கப்படுகிறது. இப்படி சொன்னால் உங்களுக்கு தெரியும், வல்லரசு ஆவதற்குண்டான அறிகுறிகள் கண்டிப்பாக தென்படும். அதுதான் அப்படி சொன்னேன். இது மாதிரிலாம் இந்த பார்வை பலனில் வருது. இதெல்லாம் சொல்லிட்டு வரீங்களே, உடல்நிலை சம்மந்தப்பட்டது, ஆரோக்கியம், அதெல்லாமே நல்லதாக இருக்கும். இருந்தாலும் சில தொற்றுகள் கண்டிப்பாக ஏற்பட்டு அதன் மூலம் மக்களுடைய சில அசம்பாவித சம்பவங்கள் ஏற்பட்டு, துயர சம்பவங்கள் ஏற்பட்டு பின்பு விலகும், காப்பாற்றப்படும். அதுக்கும் மருந்து கண்டுபிடிச்சிருவாங்க. முன்னமே சொல்லியிருக்கேன், நீரிலும் காற்றிலும் பரவக்கூடிய தொற்று கண்டிப்பாக வரும். அதற்கு நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருந்து வந்தால் கண்டிப்பாக அதிலிருந்து மீண்டு விடலாம். எல்லாருக்குமே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு உண்டான உணவு முறையை நீங்கள் வளர்த்து கொண்டாலே போதும். கடைசியாக இந்த சனிப்பயிற்சியின் பலன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதத்துலையுமே ஏற்றமாக இருக்க போது. கடுமையாக உழைக்கிறவங்க, போராடுறவங்க, நல்லா கேட்டுங்க, போராடுபவர்களும் உழைப்பவர்களும் நல்ல நிலையில் இருக்க போகிறார்கள் இந்த வருடத்தில், இந்த சனிப்பயிற்சி நேரத்தில் என்று சொல்லி எல்லாருக்கும் எல்லா நலமும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி இந்த சனிப்பயிற்சி பலன் பொது பலனை எதிர்ப்புடன் நிறைவு செய்கிறேன். அடுத்ததாக 12 ராசிகளுக்கு உண்டான சனிப்பயிற்சி பலனை சொல்லப் போகிறேன். அதை நீங்கள் கவனமாக கேட்டு எல்லா நலமும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலனை சொல்லப் போகிறேன். நன்றி, வணக்கம். துலாம் ராசி நேயர்களே, சனிப்பயிற்சி பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது உங்களுக்கு உங்கள் ராசிக்கு இதனால் வரைக்கும் 5ஆம் இடத்துலேருந்து பஞ்சம சனியாக விளங்கி வந்த சனி பகவான் இப்போது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வரார். 6ஆம் இடத்துல சனி வருது ரொம்ப நல்ல விஷயம்தான். பாபகிரகங்கள் 3, 6, 11 வர்றது ரொம்ப விசேஷமாக. அந்த 3 இடங்களை பார்த்தாலும் சரி, அந்த 3 இடத்துங்களும் இருந்தாலும் சரி, அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்க போகுது. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட அந்த சனி பகவான் உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 3, 8, 12 இந்த இடங்களை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் அவருடைய பார்வை விழப்போகிறது. இதற்குண்டா பல தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். பெரும்பாலும் 6ஆம் இடத்துல சனி பகவான் வந்தாக்கா ருணரோக சத்துருஸ்தானம் சொல்லுவாங்க, வெற்றி ஸ்தானம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஸ்தானத்தில் சனி பகவான் வந்து அமரும் பொழுது கண்டிப்பாக வெற்றியை உங்களுக்கு நிச்சயமாக்கி கொடுப்பார். நிறைய தோல்வியை சந்தித்து வந்திருப்பீங்க, எந்த ஒரு துறையிலுமே ஷைன் பண்ணாமல் இருந்திருப்பீங்க, டெவலப்மெண்ட் ஆகாமல் இருப்பீங்க. இப்போ எல்லாமே கண்டிப்பாக டெவலப் ஆகிடுவீங்க. அவர் வந்தால் வந்தோடு கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீர்ந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உடனே தீராமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடன் அறிஞ்சிக்கிட்டே வரும். நீங்களே பார்ப்பீங்க கண் கூட.
ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அதுக்குண்டான வழிகள் கிடைக்கும். சில பேர் நோய்வாய்ப்பட்டிருப்பீங்க, தொடர்ந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டே இருப்பீங்க, அது எல்லாமே குறைஞ்சிடும். இப்போது தினசரி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தவங்களாம் இப்போது மாதத்துக்கு ஒரு தடவை இருக்கிற மாதிரி, 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை இருக்கிற மாதிரி அப்படி போயிடும். இதுதான் உதாரணம். அது இல்லாமல் சாதாரண மருத்துவ பரிசோதனை பண்ணிட்டு இருந்தவங்க, சாதாரண விஷயத்தில் இருக்கவங்க, அடிக்கடி சில நோய் இப்படி இருந்தவங்க, அவங்களாம் வந்து போயிடும். வரது தெரியாது, போகிறது தெரியாது, அப்படி போயிடும். உங்களை எதிர்க்கக்கூடிய எதிராளிகள், சூழ்ச்சி பண்ணி உங்களை வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்க, அவங்களாமே இப்போ சரியாயிடுவாங்க. பெரும்பாலும் நல்லா ஆகிடுவாங்க. அவங்களுக்கு பிரச்சனை வந்து அவங்க பிரச்சனை பார்க்க போயிடுவாங்க. அதுக்குன்னா காரணங்களை சொல்கிறேன். ஒன்று, அவங்க மனம் மாறிடும். உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருந்தே இருந்தவங்க சரி வேணாம் போதும் விட்டுலான்னு. இன்னொன்று, அவங்களுக்கு பிரச்சனை வந்து அதை பார்க்கறது போயிடுவாங்க. அப்போ உங்களை மேலே கவனம் இருக்காது. இது ஒன்று. இது இல்லாமல் அவங்களுக்கு மேலும் மேலும் கஷ்டம் வந்து உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாமல் கை கட்டிப்பட்ட மாதிரி அவங்களுக்கு ஆகிடும். இது மூணுமே நடக்கும். இந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்று நடக்கும். அப்போ உங்கள் விஷயத்தில் வரமாட்டாங்க, உங்கள் விஷயத்துக்கு வரமாட்டாங்க. அது இல்லாமல் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு நல்ல பலன் தான் கிடைக்க போகுது. இதனால் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், எந்த ஒரு பலனுமே இல்லாமல் இருக்கே, நோ யூஸாக இருக்கே, ஒரு இன்க்ரிமெண்ட் இல்லை, ஒரு போனஸ் இல்லை, எதுவுமே கிடைக்க மாட்டுது, இன்சென்டிவ் கிடைக்க மாட்டுது, வந்து வேலை செய்கிறோம், நல்ல பேரும் கிடைக்க மாட்டுது, இப்படிலாமே வெளியில் சொல்லியிருந்திருப்பீங்க, இல்லை மனசில் போட்டு புழுங்கி இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல நேரம் வரப்போகுது. கண்டிப்பாக உங்களுடைய உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும், மாற்றம் கிடைக்கும். அந்த மாற்றத்துடன் கூடிய ஒரு ஊதிய உயர்வும் கிடைக்கும். இது மாதிரிலாம் நடக்கும். தொழில் இருந்தீங்கன்னா அந்த தொழிலில் வெற்றி பெறுவீங்க. இதனால் வரைக்கும் அந்த செஞ்ச தொழிலில் சரி வேறு தொழில் மாற்றிடலாமா அப்படின்னு நினச்சினே இருப்பீங்க. வேண்டாம், ஏன்னா இப்போ உங்கள் நல்ல நேரம் வந்துடுச்சு, அப்போ மாற வேண்டாம். அதே தொழிலில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். வியாபாரத்துலையுமே நல்ல வளர்ச்சி கிடைக்கும், அமோகமாக இருக்கும். நிறைய வியாபார யுக்தியை கையாண்டு வெற்றி பெறுவீங்க. நிறைய வருமானங்களை ஈட்டி கொடுக்கும். இது மாதிரிலாம் நடக்கும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. அது இல்லாமல் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறனால தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் எல்லாமே நடக்கும். ஓடி ஓடி வேலை செய்வீங்க, ஓடி ஓடி உழைப்பீங்க, நிறைய பிரயாணங்களை மேற்கொள்வீங்க. சகோதர சகோதரனுடைய கருத்து வேறுபாடு போய் நல்ல இணக்கமான உறவு ஏற்படும். அது இல்லாமல் உங்களுக்கு சிறு சிறு விபத்துகள் வந்தால் கூட அது வரதும் தெரியாது, போகிறதும் தெரியாது, நல்லா ஆகிடுங்க. சீக்கிரம் நல்ல குணமாயிடும். எந்த ஒரு விஷயத்துலையுமே துணிஞ்சு நிற்பீங்க, தைரியமாக இருப்பீங்க. அது மாதிரி தான் நடக்க போகுது. அது இல்லாமல் ஆயில் பயம் இருந்தால் அது நீங்கள் விட்டு ஒழிச்சிருங்க, பயப்பட வேண்டாம். சின்ன சின்ன கண்டங்கள் தான் வந்து போகும், ஆயில் பங்கம் ஏற்படாது. மரண பயம் வேண்டாம், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். சாதிப்பீர்கள், சாதித்து காட்டுவீர்கள். எதிர்பாராத திருப்பம் நிகழும் வாழ்க்கையில் உங்களுக்கு. அது ஒரு நண்பர் மூலிமா இருக்கலாம், ஒரு உறவினர் மூலிமா இருக்கலாம், கண்டிப்பாக நடக்கும். இது இல்லாமல் அடிக்கடி பிரயங்கள் மேற்கொண்டு அது மூலிமா நல்ல பலன்கள் ஏற்படும். இதுவும் நடக்கும். அடுத்ததாக வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக ஏற்பட்டு இருக்கும். தொடர்ந்துபடி இருக்கும். தொடர்ந்து போயிட்டு வருவீங்க. அப்போ எதுக்காக தொடர்ந்து போவீங்க? ஒரு தொழில் பண்ணாலும், ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும், இந்த மாதிரி ஒரு வியாபாரம் பண்ணாக்கா கண்டிப்பாக போயிட்டு தானே வரணும். அப்படி தான் போயிட்டு வருவீங்க. அதெல்லாமே நடக்கும். எதிர்நீச்சல் போடுவீங்க, அது மாதிரி நடக்கும். பிரசித்தி பெற்ற சனீஸ்வர தலங்களுக்கு போயிட்டு வரலாம். திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, குச்சனூர், இன்னும் பல விசேஷமான ஸ்தலங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அங்கெல்லாம் போயிட்டு வரலாம். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம், விநாயகர் வழிபாடு பண்ணலாம். வீட்டுக்கு அருகாமல் இருக்கிற கோயிலில் இருக்கிற சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமையில் எல்விளக்கு போட்டு அர்ச்சனை செய்து, வசதி இருந்தால் அபிஷேக ஆராதனை செய்து, மாற்றுத்திறனாளிக்கு தான தர்மம் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் சனிக்கு பிரீத்தியாக சொல்லப்பட்டிருக்கு.
இது மாதிரிலாம் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. நான் இறை வழிபாடும் பண்ண வேண்டாம், எனக்கு தான தர்மமும் பண்ண முடியாது, என்னால் பண்ணுறதுக்கு வசதிகளும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, நல்ல குணத்தையும் நல்ல தூய்மையான மனத்தையும் மாற்றிக்குங்க. நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், எனக்கு பணம் வந்தால் நான் உதவி பண்ணுவேன், எனக்கு பணம் வந்தால் நான் இந்த பரிகாரம் செய்வேன் அப்படி நினைங்க. பிரபஞ்ச சக்தின்னு சொல்லிட்டு வராங்க இல்லையா, அதுதான் இறைசக்தி. உலகுக்கே ஒளிமயமாக வணங்கக்கூடிய ஒரு இறைசக்தியாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த சக்தியை வணங்குங்க. பிரம்மகத்தில் எழுந்துருங்க. அந்த பிரபஞ்ச சக்தியை 2 கையை நீட்டி எதுவுமே பண்ண வேணாம். மந்திரம் மனப்பாடம் பண்ண வேணாம், கண்ணம்படி தியானம் பண்ண வேணாம், எதுவுமே செய்ய வேணாம். 2 கையுமே ஆகாயத்தை பார்த்து வச்சு பிரபஞ்ச சக்தியை, நான் இது கேட்டிருந்தேன், எனக்கு இது கிடச்சிருச்சு, பாசிட்டிவாக சொல்லுங்கள். இது நடந்துடுச்சு, இது கிடச்சிடுச்சு, இது முடிஞ்சிடுச்சு, இப்படி சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பாக நன்மை செய்யும். இது உண்மையான விஷயம். இது ஆராய்ச்சி பண்ணி அனுப்பப்பட்டு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இது பண்ணாலே போதும் உங்களுக்கு. அதனால் நான் சொன்ன இந்த பரிகாரங்கள் தான தர்மம் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லி உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி, அதுவும் சனிப்பயிற்சி உங்களுக்கு பெரிய பாதிப்பு கொடுக்காது. ஏன்னா உங்கள் ராசியில் தான் சனி பகவான் உச்சமாக வரார். அதனால் பெரிய பாதிப்பை கொடுக்க மாட்டார். அது ஒன்று நீங்கள் ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. பெரும்பாலும் உங்கள் ராசியில் இருக்கிறவங்க சட்டத்துறை நீதித்துறையில் இருப்பாங்க, வழக்கறிஞராக நீதிபதிகளாக இருப்பீங்க. அப்படியே இல்லைனா கூட எல்லா ஒரு மீடியேட்டராக இருப்பீங்க, ஒரு தொழிலில் ஒரு பஞ்சாயத்து பண்ணுறவராக இருப்பீங்க. ஒரு பெரிய மனுஷன் சொல்கிறீங்களா, அப்போ அவரை வச்சு பேசுப்பா முடிஞ்சிடணும், அந்த மாதிரி உங்களை வச்சு பேசி முடிக்கக்கூடிய விஷயத்துக்கு உண்டாவங்களாக இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்க தான் பெரும்பாலும் இந்த ராசியில் இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாமே நல்ல நேரம் தான் வந்திருக்கு, நல்ல காலம் தான் பிறந்திருக்கு, உங்களுக்கு நன்மை தான் நடக்க போகுது, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தான தர்மம்லாம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு சுச்சுமான பரிகாரமாக உள்ள தெய்வத்தை வணங்கிட்டு வந்தீங்கனாலே இந்த சனி பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக குறையும். அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, பெருமாள் வழிபாடு ரொம்ப வந்தது. அதில் இரட்டை பெருமாள், நல்லா கேட்டிங்க, இரட்டை பெருமாள். அப்போது பெரும்பாலும் அந்த இரட்டை பெருமாள் சொல்லக்கூடிய விஷயம் இங்கே காஞ்சிபுரம் இடத்துல இருக்குது. எதிரெதிரே அந்த பெருமாள் கோயில் இருக்குது. பச்சை வண்ண பெருமாள், பவள வண்ண பெருமாள். ஒரு பெருமாளை பார்த்துட்டு ஒரு பெருமாளை பார்க்காம வரக்கூடாது, 2 பெருமாளையும் பார்த்துட்டு வரணும். அது உங்கள் ராசிக்கு உண்டான சூட்சம பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே காஞ்சிபுரம் தான் போய் இது பண்ணணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு சனிக்கிழமையிலே காலையில் ஒரு பெருமாள் வழிபாடு, மாலையில் ஒரு பெருமாள் வழிபாடு, இப்படி பண்ணிட்டு வாங்க. 2 பெருமாளை அன்றைக்கி தரிசனம் பண்ணணும், அதுதான் விஷயம். அது சனிக்கிழமையாக இருக்கணும். இது பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும். காஞ்சிபுரம் போக முடிஞ்சவங்க போயிட்டு வாங்க. அங்கே போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, பச்சை வண்ண பெருமாள், பவள வண்ண பெருமாள். ஒரு பெருமாளை பார்த்துவிட்டு ஒரு பெருமாளை பார்க்காம வரக்கூடாது அப்படின்றது ஐதீகம் அங்கே. அது உங்கள் ராசிக்கு உண்டான சூட்சும பரிகார தெய்வமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த சனி பயிற்சி. அப்படி போக முடியாதவர்கள் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள பெருமாள் கோயில் போயிட்டு காலையில் ஒரு பெருமாள், மாலையில் ஒரு பெருமாளை பார்த்து வழிபட்டு வந்தால் உங்களுடைய பிரச்சனை சனி பயிற்சி பலன் கெடுபலங்கு குறைஞ்சி நற்பல் நடக்கும்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் மலம் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த சனி பயிற்சி பலன் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இது நாள் வரைக்கும் அர்த்தாஷ்டம சனியாக இருந்து வந்தார். அந்த சனி பகவான் இப்போது 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி பஞ்சம் சனி என்ற பெயரோடு விளங்கப் போகிறார். அப்போ கண்டிப்பாக நீங்கள் நிம்மதி பெருமிச்சு விடணும். ஏன்னா அஷ்டம சனியில் பாதி தானே அர்த்தாஷ்டம சனி, அது விலகிடுச்சுக்கோங்க. 5ஆம் இடத்துல இருந்து கொண்டு அந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 3 இடத்தையும் பார்க்குறாரு. அப்போது இருக்கும் இடத்து பலனும் பார்க்கும் இடத்து பலனையும் இப்போ சொல்ல போகிறேன். அதுக்குண்டான பலாபலன்களை சொல்ல போகிறேன், கவனமாக கேட்டு தெரிஞ்சுங்க. இதனால் விளைக்கப்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு விலகிடும். வீடு பிரச்சனை, கட்டி போக முடியாமல் இருந்தது, வீடு கிடைக்காமல் இருந்தது, இடம் வாங்கி போட்டதில் விஷயம்,
அத்துமீறல்கள், வாகனம் பழுதாகி அடிக்கடி செலவு கொடுத்துக்கிட்டு இருந்தது, சொந்த பந்தங்கள் நட்புறவுகள் எல்லாமே பிரச்சனையாக இருந்தது, எல்லாமே இப்போ விலகிடும். கண்டிப்பாக விலகிடும். அந்த 5ஆம் இடத்து பலன் பார்க்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை மற்றவங்களுக்கு தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ வந்து நேரங்காலம் வந்திருக்கு. நீங்கள் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். மக்கள் மத்தியில் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து பெறுவீங்க. எது இருந்தாலும் யோசனை பண்ணி செய்வீங்க. கண்டிப்பாக நான் சக்ஸஸ் ஆவீங்க. இன்று நிதானித்து யோசித்து செய்யக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக நற்பலனை கொடுக்கும். மக்கள் தொடர்பு ஏற்படும். உங்களுடைய குழந்தைகள் புத்திரபுத்திரிகள் சொல்கிறாங்க இல்லையா, ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள், அவங்களுடைய வளர்ச்சிகள் நல்லா இருக்கும். கல்வியில் வளர்ச்சி வருவாங்க, விளையாட்டுத்துறையில் வளர்ச்சி ஏற்படும். சில பேர் சாதனை புரியறதுக்கூடிய அமைப்பாக இருப்பாங்க. அதனால உங்களுக்கு நல்ல பேர் வந்து சேரும். இதெல்லாமே நடக்கும். ரொம்ப நாளாக மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக பூர்த்தியாகும். முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும், மூத்தோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். முறைப்படி அவங்களுக்கு செய்யக்கூடிய சிரார்த்தங்களையும் திதி மற்றும் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே முறைப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது இல்லாமல் அடிக்கடி பயணங்கள் ஏற்பட்டுருக்கும். அது மூலிமா நல்ல விஷயங்கள் நடக்க போகுது உங்களுக்கு. பெரும்பாலும் எதிர்பாராத வகையில் தான் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். இந்த காலகட்டத்தில் ஒரு பிரயாணம் போயிட்டு வருவீங்க, எதிர்பார்த்து போவீங்க. போன இடத்துல சக்ஸஸ் ஆகாது. இருந்தாலும் எனக்கு போயிட்டு திரும்பி வந்த உடனே சக்ஸஸ் ஆன மாதிரி ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்து சேரும். இப்படி தான் நடக்க போகுது. அதுவும் நல்ல விஷயம் தானே. எதிர்பார்த்து போகிறத விட எதிர்பாராமல் வர்றது ரொம்ப விசேஷம். அதெல்லாம் நீங்கள் அனுபவித்து நல்லா வாழ்த்து சுகப்பட போகிறீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 5ஆம் இடத்துல இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதனால கொடுக்கல் வாங்கல் இந்த விஷயங்கள் கொஞ்சம் கரெக்டாக நடக்கும். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும். நீங்கள் கரெக்டாக கொடுத்து கரெக்டாக வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும். உங்கள் வாக்கு தவறுனாலோ தடைப்பட்டாலோ பிரச்சனை வரும். நீங்களும் கரெக்டாக இருந்தீங்கன்னா அவங்களும் கரெக்டாக இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் ஒரு இடத்துல உதவி கேட்குறீங்க, நான் இந்த தேதி இந்த மாதத்துக்குள்ள கொடுத்துட்றேன் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் கொடுத்துடணும். அதே மாதிரி நீங்கள் ஒருத்தருக்கு உதவி பண்ணாலும் அவங்ககிட்ட பேசி வாங்கிட்டு பண்ணிங்கன்னா கரெக்டாக அது மாதிரி நடக்கும். இதெல்லாமே நடக்க போகுது. குடும்பத்தில் உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தவங்களாம் வந்து சேருவாங்க. அவங்களுடைய ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தோடு போயிட்டு வருவீங்க நிறைய விஷயங்கள், நிறைய இடங்களுக்கு. அது சுற்றுலாவாக இருக்கலாம், ஒரு சுபகாரிய விசேஷமாக இருக்கலாம். அது மாதிரி நல்ல விஷயங்கள் போயிட்டு வருவீங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துலாம் விலகி போயிடும். கிட்ட வர மாதிரி வந்து போயிடும். உங்களுக்கு முகஸ்துதி ஏற்படும். முகஸ்துதினா பெருமை. உங்களை பார்த்து பாராட்டக்கூடியவர்கள் இது வரைக்கும் பாராட்டாமல் இருந்திருப்பாங்க, இப்போ பாராட்டுவாங்க, உங்கள் முன்னாடியே சொல்லுவாங்க. அது நல்லது நடக்கும். அது மாதிரி விஷயம்லாம் நடக்க போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு சனி பகவான். இப்போ 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது கணவன் விட்டு பிரிஞ்சிருந்த மனைவியாக இருந்தாலும் சரி, மனைவி விட்டு பிரிஞ்சிருந்த கணவன் இருந்தாலும் வந்து சேருவாங்க. ஒரு பிரச்சனை வந்து பிரிஞ்சிருப்பாங்க, அவங்க திருப்பி வந்து சேருவாங்க. இல்லை என்றால் ஒரு பிரச்சனை வந்து இந்த சனி பயிற்சியிலே தற்காலிகமாக பிரிஞ்சு திருப்பி சேரத்துக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படி தான் நடக்கும். அதே மாதிரி தான் உங்களோட இருக்கிற கூட்டாளிகளுக்கு, பங்குதாரர்களுக்கு எல்லாருக்குமே இப்படி தான் நடக்கும். பிரயாணங்கள் தொடர்ந்தபடி இருக்கும். அந்த பிரயாணத்து மூலம் லாபங்கள் கிடைக்கும். சில விஷயங்களில் தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் சரியாயிடும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. அடுத்ததாக செய்யக்கூடிய விஷயங்களுமே கொஞ்சம் ஓரளவுக்கு லாபகரமாக தான் இருக்க போகுது. இது வரைக்கும் லாபத்தையே பார்க்கல நினச்சிருந்தவங்களுக்குலாம் லாபம் கிடைக்கும். அதை வச்சு இன்னொன்று பண்ணலாம், செய்யலாம் அப்படின்னு தான் நினைப்பீங்க. பெருவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பிரபலமானவங்களுடைய நட்பு கிடைக்கும்.
அது இல்லாமல் கேட்ட இடத்துலமே உதவிகள் கிடைக்கும். இது மாதிரி ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக நிலவும். பிரசித்தி பெற்ற சனீஸ்வர ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம். உங்களுக்கு பஞ்சம சனியாக இருக்கிறனால நிறைய பயணங்கள் ஏற்படணுன்றது ஜோதிட விதி. அப்போது கோவில் குளம் அப்படின்னு போயிட்டு வந்து நேரகாம்பாவன் அப்படின்னு சொல்லுவாங்களே, கேள்விப்பட்டிருக்கீங்க. அது உங்களுக்கு தான் பொருந்தும். இப்போது நிறைய கோயில் போயிட்டு வருவீங்க. அந்த கோயிலில் குளம் இருக்கும், அந்த குளத்தில் நீராடுவீங்க, தரிசனம் பண்ணிட்டு வருவீங்க. இதெல்லாமே நன்மை தானே, உங்களுக்கு புண்ணியம் தானே சேருது. பேங்க் அக்கௌண்ட்டில் புண்ணியம் சேர்கிற மாதிரி தானே, பணம் சேர்கிற மாதிரி உங்களுக்கு புண்ணியம் சேரும். நிறைய கோயில் போயிட்டு வருவீங்க. அங்கங்கே உள்ள கோயிலில் உள்ள குளத்தில் நீராடி மகிழ்வீர்கள். அதனுடைய சக்தி கிடைக்கும், அதனுடைய சூட்சமான விஷயங்கள் நடக்கும். இது மாதிரி நடக்கும். அது இல்லாமல் எதிர்பார்த்த விஷயங்களுமே ஏற்றமாக இருக்க போகுது. உங்களுக்கு மக்கள் மத்தியில் இருக்கிற செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும். அவங்க போய்ட்டு கேட்டு நினச்சிட்டு வராங்க. ஜீவசமாதி தரிசனம் உங்களுக்கு ரொம்ப உயர்ந்ததாக சொல்லப்படுது. அங்கே போய் தியானம் பண்ணிட்டு வரலாம். ஜீவசமாதி தரிசனம் பண்ணலாம், மகான்கள் தரிசனம், சித்தர்கள் தரிசனம், இப்படிலாம் பண்ணிட்டு வரலாம். இப்போலாம் அந்த காலத்தில் எங்கே எந்த சித்தர் இருக்கார், எந்த மகான் இருக்காருலாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ விஞ்ஞான வளர்ச்சியில் எங்கெங்கே என்னென்ன இருக்காங்கன்றலாம் கண்டுபிடிக்கப்படுகிறது. அப்போ அது மாதிரி போயிட்டு வரலாம். நீங்கள் அங்கே போய் அமர்ந்து தியானம் பண்ணிட்டு வரலாம். அவங்க உட்காந்து உங்களுடைய கோரிக்கை சொல்லிட்டு வரலாம். கண்டிப்பாக போன உடனே வந்துடக்கூடாது. நம்ம கோயிலில் போகிற மாதிரி போயிட்டு கும்பிட்டுட்டு அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு சுற்றி விழுந்து கும்பிட்டு வந்துடுவேன், அந்த மாதிரி கிடையாது. ஜீவசமாதி தரிசனம் என்பது ரொம்ப உயர்ந்த வழிபாடாக சொல்லப்படுது. அங்கே அந்த உடல் அழிந்தாலும் ஆத்மா அங்கே நிலவிக்கிட்டே இருக்கும். அதனால் அதனுடைய அருள் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். நல்ல ஆத்மா வந்தால் தான் ஜீவசமாதியை ஆக்க முடியும். அப்போது அந்த நல்ல ஆத்மாவுடைய அருளாசி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு நீண்ட நேரம் அமர்ந்து வரணும். குறைஞ்ச ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு வரணும். தியானம் பண்ணிட்டு வரலாம். ஊதுவத்தி ஏற்றி விட்டு வணங்கி வரலாம். பெருசாக ஒன்றும் வழிபாடு கிடையாது. பழங்கள் கொடுக்கலாம், பழங்கள் தானம் செய்து வரலாம். வெளியில் வந்த பிறகு கண்டிப்பாக அன்னதானம் பண்ணிட்டு வரணும். உங்கள் சக்திக்கு ஏற்றபடி பண்ணிட்டு வரலாம். எல்லாம் நல்லா நடக்கும். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த சனி பயிற்சி நீங்கள் தாண்டி வந்துடுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஏற்றமான வாழ்க்கையாக தான் அமைய போகுது. இதனால் வரைக்கும் எந்த ஒரு ஏக்கம், ஒரு மனசில் ஒரு ஆதங்கமாக இருந்த விஷயம் எல்லாமே நடந்தபடியாக நடக்கும். எல்லார்கிட்டையும் சொல்லி நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க, சந்தோஷப்பட்டுப்பீங்க. எனக்கு நடக்காத விஷயம் நடந்தது, ரொம்ப விசேஷமாக இருக்குது, நல்லா இருக்குது, பரவாயில்ல, அப்படி தான் சொல்லுவீங்க. இதனால் வரைக்கும் நான் சாமியே இல்லைன்னு நினச்சிருந்தேன், ஆனால் இப்போ இருக்குன்னு சொல்கிறேன். இதனால் வரைக்கும் எந்த ஒரு சக்தியுமே இந்த உலகத்தில் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போ கண்டிப்பாக இருக்குது அந்த சக்தி அப்படின்னு நிற்பீங்க. அவரவர்கள் உணரும்போது தான் அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும், நடந்தேறும், வெளிப்படும், எல்லோருக்கும் சொல்லப்படும். அவரவர்களும் அனுபவப்படலாம் சொல்ல முடியாது. சில பேர் இறைசக்தி பார்த்துன்னுவாங்க, அதுக்கிட்ட பேசினுவாங்க. மற்றவர்கள் பார்க்கும்போது கேட்கும்போதும் நகைப்புக்கு ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் அது அல்ல உண்மை. ஏன்னா நானும் அனுபவத்தில் உணர்ந்திருக்கேன், பார்த்துருக்கேன், இறைசக்தியை பார்த்துருக்கேன், தரிசனம் பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன். அப்போ எப்படி நான் அதை இல்லைன்னு மறுக்க முடியும்? அப்போ கண்டிப்பாக உண்டு. அது அவரவர்கள் உணரும்போது தான் அதுக்கு தெரியும். அதனால் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே இப்போது உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. இது இல்லாமல் தினசரி பிரம்மபுரத்தில் எழுந்து தியானம் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணங்கள், நீங்கள் நினைத்த விஷயங்கள் நடக்கும், எண்ணங்கள் பலிதமாகும். இது மாதிரிலாம் நடக்கும் விஷயம். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள், தான தர்மங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும். இந்த சனி பயிற்சியில் நீங்கள் வணங்க வேண்டிய சூட்சும பரிகாரத்துடைய தெய்வமாக விளங்கக்கூடியவர்
திருப்பதியில் இருக்கிற வெங்கடாஜலம். இந்த விருச்சிகராசிக்காரங்கள் இந்த சனி பயிற்சியிலே அதுக்கு போயிட்டு வந்தாலே போதும். மற்ற பரிகாரங்கள் தானம்லாம் குறைவாக பண்ண விட போதும், ஒரு பிரச்சனை இல்லை. இந்த ஸ்தலத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். சனியுடைய பலன்கள் கெடுபலன் குறைஞ்சி நற்பலன் ஏற்படும். திருப்பதி வெங்கடாஜலபதி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அது ஒரு திங்கட்கிழமையாக இருக்கலாம், புதன்கிழமையாக இருக்கலாம், சனிக்கிழமையாக இருக்கலாம். பெரும்பாலும் சனிக்கிழமை நல்லது. அப்படி தவறினால் திங்கள் புதன்கிழமை தரிசனம் இது பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சனி பயிற்சியால் ஏற்படக்கூடிய கெடுபலன் கொஞ்சம் நற்பலன் தான் ஏற்படும் சொல்லி நீங்கள் எல்லா நலமும் வளம் பெற்று வாழ்வீங்க சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.